வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சயின்ஸ்ல பயாலஜில வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸானமி அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான். அதாவது பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டியல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். எஸ்எஸ்சி இந்த ரயில்வே எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே குரூப் டில வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இதுல பயாலஜில வந்து இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் எடுக்க போறோம். சரிங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட் அதை பேஸ் பண்ணி நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து போடுறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து டாக்ஸானமி அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டியல் அப்படிங்கிறது. வகைப்பாட்டியலுங்கிற டாபிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கா பயாலஜினா என்ன அப்படிங்கிறத அது மூலமாவே போயிடலாம். சரிங்களா? ஓகே. சில இது வந்து பாருங்க, பயாலஜி சரிங்களா, உயிரியல் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். பாருங்க, உயிரியல் என்பது உயிரை பற்றிய, புரியுதுங்களா, உயிரை பற்றிய அறிவியலாகும் அப்படிங்கறதா இதனுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? இந்த பயாலஜிங்கிற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேக் வேர்ட்ல இருந்து உருவானுச்சு. என்னது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேக்க வார்த்தையில இருந்து உருவான ஒரு சொல்லுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பயாலஜி. அதாவது இந்த பயாலஜி, இந்த உயிரியல் அப்படிங்கிறது இது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை. இந்த பாருங்க, பயோஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக் வார்த்தை. அதாவது பாத்தீங்கன்னா பயோஸ்னா என்ன மீனிங்னா உயிர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? உயிர். அதாவது பாத்தீங்கன்னா பயோஸ்னா லைவ்னு அர்த்தம், உயிர்னு அர்த்தம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லோகோஸ் அப்படின்னா சயின்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச், அறிவியல் அல்லது ஆய்வு அப்படின்னு அர்த்தம். அப்ப பயோஸ் பிளஸ் லோகோஸ் இது ரெண்டும் கிரேக் வார்த்தை. இந்த ரெண்டு வார்த்தையும் மெர்ஜ் ஆயிதான் பயாலஜி அப்படின்னு சொல்லி என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிரியேட் ஆயிருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த வார்த்தை வந்து கிரேக் வார்த்தைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுல பயோஸ்னா என்னது லைஃப்னு அர்த்தம், லோகோஸ் அப்படின்னா ஸ்டடி, புரியுதுங்களா இல்லையா, அறிவியலை பத்தி படிக்கிறது, ரிசர்ச் பண்றது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப பயாலஜினா என்னது, எல்லா உயிரினங்களை பற்றிய அந்த ஆய்வு செய்யக்கூடிய படிப்பு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அப்ப இங்க பாருங்க, ஸோ சாதாரண பாக்டீரியா, வைரஸ், ஸோ யூக்கரேட்டிக், புரோக்ரேட்டிக், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகள், தாவரங்கள் இப்படின்னு சொல்லி எல்லா பற்றியும் படிக்கக்கூடிய அந்த படிப்புக்கு பேர் தான். சரிங்களா? இந்த மாதிரி எல்லா உயிரினங்களை பத்தி படிக்கக்கூடிய அந்த படிப்புக்கு பேர் தான் பயாலஜி, உயிரியல் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்க பாருங்க, உயிரியல் என்பது உயிரினங்களை பற்றி ஆய்வு செய்வதில் கவனம் செலுத்தும் ஒரு அறிவியலின் ஒரு பிரிவு ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, ஸ்டடிட் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ், புரியுதுங்களா? அப்ப உயிரை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஒரு படிப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உயிரியல் அல்லது பயாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, தாவரங்களும் விலங்குகளும். சரிங்களா? முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தாவரங்கள், பிளான்ட் பிளஸ் அனிமல்ஸ். சரிங்களா? இவை ரெண்டுமே என்னது லிவிங் தான், அதான் பாத்தீங்கன்னா உயிர் உள்ளவதான். சரிங்களா? இவர்களை பத்தி படிக்கக்கூடிய அந்த படிப்புக்கு பேர் தான் உயிரினங்கள் என்ன பிரிவின் கீழ் வருகின்றன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா உயிரினங்கள் அப்படின்னா தாவரங்கள் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா விலங்குகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா உயிரியலின் தந்தை. சரிங்களா? அதான் பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் பயாலஜி. சரிங்களா? ஃபாதர் ஆஃப் பயாலஜி அப்படின்னா அரிஸ்டாட்டில் அப்படிங்கறத புரிஞ்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விலங்கியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி அப்படின்னா அதே அரிஸ்டாட்டில் தான், அவங்க புரிஞ்சுக்கலாம். தாவரவியலின் தந்தை. சரிங்களா? ஃபாதர் ஆஃப் பேட்டனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தியோஃப்ராஸ்டஸ். சரியா? தியோஃப்ராஸ்டஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இது மூணையும் வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்ப பயாலஜினா என்னன்னு பார்த்துட்டோம், அது எந்த டேர்ம், எந்த எந்த மொழியிலிருந்து உருவானுச்சு, அதுக்கான அர்த்தங்கள் என்னங்கிறத பார்த்துட்டோம். சரிங்களா? அது கீழே வந்து முக்கியமான ஃபாதர் அப்படிங்கிறது என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் யார் ஃபாதர்னு பார்த்துட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விலங்கியல். சரிங்களா? இப்போ பயாலஜியை பார்த்த மாதிரியே விலங்கியலை பார்க்கணும். ஸோ விலங்கியல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜுவாலஜின்னு தெரியும். சரிங்களா? இந்த விலங்கியல் ஜுவாலஜிங்கிறது பாத்தீங்கன்னா ஜியான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சரிங்களா? ஸோ ஜியானுங்கிற ஒரு கிரேக் வார்த்தை தான். கவர்மெண்ட் இது எல்லாமே கிரேக் வார்த்தை தான். சரிங்களா? இந்த பயாலஜி, புரியுதுங்களா? ஸோ இந்த ஜுவாலஜி, பாட்டனி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரேக் வார்த்தையில இருந்து தான் ஆரிஜின் ஆச்சுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு 1 மார்க். ஸோ இதுல ஜியான் அப்படிங்கிறது என்னன்னா அனிமல், விலங்குன்னு அர்த்தம். லோகோஸ் அப்படின்னா எனக்கு ரிசர்ச், ஆய்வு அல்லது ஸ்டடி அப்படின்னு அர்த்தம். சொல்றதுங்க ஓகேவா? ஆய்வுனா படித்தல். அப்ப விலங்குகளை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு ஜியான் லோகோஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜியாலஜியா மாறிடுச்சு. சரிங்களா? ஜுவாலஜியா மாறிடுச்சுங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா விலங்குகளை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு விலங்கியல் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இது ஒண்ணு. நெக்ஸ்ட் பாருங்க, அதே வேளையில் தாவரத்தை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு, புரியுதுங்களா? பொட்டானி. பொட்டானே அப்படின்னா மீனிங் என்னன்னா மூலிகை அல்லது தாவரம். சரிங்களா? என்னது பொட்டானே என்ன மீனிங், ஹெர்ப் அல்லது பிளான்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இஸ் த ஸ்டடி ஆஃப் த பிளான்ட்ஸ். சரிங்களா? அப்ப தாவரங்களை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு பாட்டனி. புரியுதா? அப்ப இந்த பொட்டானே அப்படிங்கிற வார்த்தையும் கிரேக்கு சொல்லுதான்.
ஜியான் பிளஸ் லோகோஸ் இது எல்லாமே என்ன சொல்? எல்லாமே கிரேக்க சொல் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா? ஸோ இதுல ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் முக்கியமான படிப்புகள்லாம் இருக்கு. அதுல இம்பார்ட்டன்டா அந்த பிக்சர்ல உள்ளதை மட்டும் பாருங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாருங்க என்டோமாலஜி. சரிங்களா? இந்த என்டோமாலஜி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் இன்செக்ட்ஸ். சரிங்களா? பூச்சிகளை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் தான் என்டோமாலஜி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஆர்னித்தாலஜி அப்படின்னா ஸ்டடிட் ஆஃப் பேர்ட்ஸ். சரியா? பறவைகளை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு ஆர்னித்தாலஜி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஹெர்பட்டாலஜி. ஹெர்பட்டாலஜி அப்படின்னா ஸ்டடிட் ஆஃப் ஸ்லிம்மி அனிமல்ஸ். சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா ரிப்பிடைல்ஸ் அண்ட் ஆம்பிபியன்ஸ் அப்படிங்கிறது. அதாவது மீனிங் என்னன்னா அதாவது உருமாற்ற உயிரினங்கள்னு சொல்லுவாங்க. இந்த தவளைகளை வந்து பாத்தீங்கன்னா உருமாற்ற உயிரினங்கள்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வகை உயிரினங்கள்னு சொல்லுவாங்க. அப்ப பாம்புகள் மற்றும் தவளைகளை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு ஹெர்பட்டாலஜி அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். மெமாலஜி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் மம்மல்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா பாலூட்டிகளை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க இத்தியாலஜி. சரிங்களா? இச்சியாலஜி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் ஃபிஷ். மீன்களை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு இத்தியாலஜி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இங்க பாருங்க உயிரியல். சரிங்களா? இந்த உயிரியல் பயாலஜிங்கிற வார்த்தையை வந்து ஃபர்ஸ்ட் யார் காயின் பண்ணது, இந்த டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் யார் யூஸ் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 1802 என்னது லாமார்க் மற்றும் இந்த ட்ரெவினராஸ். சரியா? இந்த ட்ரெவினராஸ். சரியா? இந்த ட்ரெவினராஸ் அப்படிங்கிற அறிஞர்கள் லாமார்க் மற்றும் ட்ரெவினரானஸ் அப்படிங்கிற இந்த அறிஞர்கள் தான் என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பயாலஜி இந்த உயிரியல்ங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பாருங்க the term biology was first used by scientists லாமார்க் அண்ட் இந்த ட்ரெவினராஸ் அப்படிங்கிறது 1802 ஃபர்ஸ்ட் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அரிஸ்டாட்டில் உயிரியல் மற்றும் விலங்கியல் ஆகிய இரு துறைகளின் தந்தையாகவும் அழைக்கப்படுகிறார். சரிங்களா? அரிஸ்டாட்டில்ங்கிற நபர் வந்து பாத்தீங்கன்னா உயிரியலுடைய தந்தை விலங்கியலுடைய தந்தைன்னு சொல்லி ஏற்கனவே படிச்சுட்டோம். திரும்ப ரிப்பீட் பண்றேன். சரிங்களா? அறிவியலாளர் ஜார்ஜ் எமில் பலேட்டுங்கிறவரு நவீன செல் உயிரியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நவீன செல் உயிரியலின் தந்தை. சரிங்களா? ஃபாதர் ஆஃப் மாடர்ன் செல் பயாலஜி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா சயின்டிஸ்ட் ஜார்ஜ் எமில் பாலடே. புரியுதுங்களா? அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளா ஒன்லைனர் தான் உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம்ல கேட்பாங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப லைஃபுக்கான ஒரு இதுதான். சரிங்களா? அதாவது டெஃபினேஷன். சரிங்களா? டெஃபினேஷன் ஆஃப் லைஃப். சரிங்களா? வாழ்க்கைக்கான வரையறை அப்படிங்கிறது. சரிங்களா? லைஃபுக்கான வரையறைங்கிறது பெருசா ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் பாருங்க வாழ்வு என்பதற்கு ஒரு துல்லியமான வரையறைங்கிறது பெருசா எதுவுமே இல்லை. சரிங்களா? இருப்பினும் அனைத்து உயிரினங்களுக்கும் சில சிறப்பியல்பு பண்புகளை கொண்டுள்ளன. சரிங்களா? இப்ப வாழ்க்கைனா என்னது? மனிதர்களுக்கு வாழ்க்கைக்கான சில சிறப்பியல்புகள் இருக்கு. அதே மாதிரி விலங்குகள் வெவ்வேறு விலங்குகளுக்கு ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை முறைகள் இருக்கு. அவங்களுக்கான சிறப்பியல்கள் அந்த பண்புகள் இருக்கு. அதுக்கான அந்த பண்புகளை வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபுல்லா கேல வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு லிஸ்ட் அவுட் போட்டிருக்காங்க. பாருங்க வாழ்க்கை பற்றிய அந்த படிப்புகள்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை சுழற்சி. வாழ்க்கை சுழற்சினா என்னது அப்படின்னா லைஃப் சைக்கிள். சரிங்களா? லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது என்னன்னா அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னது சின்ன குழந்தையா பிறக்கிறோம், அப்புறம் அப்படியே எங்கா மாறுறோம், அப்புறம் நல்லா மெச்சூர்டா மாறி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு மேனா மாறி அப்படி டெத் ஆயிடுறோம். இது ஒரு வாழ்க்கை சுழற்சிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது மனிதனுக்கு. அதே பறவைகளுக்கு அப்படியே தான் சின்ன குட்டியா இருக்கும், அப்புறம் பெருசு பெருசா வந்து பெரிய பறவையா மாறி அப்படி இதாயிடும். அதே மாதிரி பாம்பு விலங்குகள் எல்லாத்துக்குமே வாழ்க்கை சுழற்சின்னு ஒண்ணு இருக்கா, அதை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது. சரிங்களா? புரோட்டோபிளாசங்கிறது அது வகையான ஒரு வாழ்க்கை சுழற்சி முறையில ஒண்ணு. நெக்ஸ்ட் பாருங்க செல் அந்த ஸ்ட்ரக்சர். சரிங்களா? செல் அமைப்பு இருக்கா இல்லையா? சரிங்களா? ஒரு விலங்கினங்களை வந்து பார்த்தா தாவர செல் பிளஸ் விலங்கு செல் ரெண்டு விதமான இருக்கு. அதை பத்தி படிக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க மெட்டபாலிசம் அப்படின்னா வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்றாங்க. இந்த வளர்ச்சிதை மாற்றம்னா என்ன மீனிங் அப்படின்னா அதாவது உடம்புல வந்து பாத்தீங்கன்னா உணவு செரிக்கிறது ஒரு வளர்ச்சிதை மாற்றம், புரத உற்பத்தி பண்றது ஒரு வளர்ச்சிதை மாற்றம். சரிங்களா இல்லையா? சோ அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க இந்த ரெஸ்பிரேஷன் அப்படின்னா சுவாசித்தல் அப்படிங்கிறது. சுவாசித்தல் அப்படின்னா மூச்சு இழுத்து விடுறோமா இல்லையா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுவாசித்தல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ஊட்டச்சத்து. அடுத்தது சென்சிட்டிவிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டி அப்படின்னா என்ன மீனிங்னா உணர்திறன் மற்றும் தகவமைப்பு அப்படின்னு என்ன மீனிங்ல சொல்றாங்க அப்படின்னா உணர்திறன் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா இப்ப சூரிய ஒளி இருக்கு, இந்த சூரிய ஒளியை பேஸ் பண்ணி தான் இந்த பிளான்ட் என்ன ஆகுது பூமியில இருந்து அப்படியே வளருதா, மேல நோக்கி வளருதா. அப்ப சூரிய ஒளி நோக்கி தான் தாவரங்கள் வளரும். ஆமா தானே? தாவரங்கள் மேல் நோக்கி வளருதுன்னா என்ன காரணம்னா சூரிய ஒளியை நோக்கி தான் வளருதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு காரணம். ரெண்டாவது சூரிய ஒளியில நாம நின்னோம் அப்படின்னா நம்ம உடம்புல என்ன ஆயிடும், வேர்த்து என்ன பண்ணிடும். இப்ப சம்மர் டைம் நல்லா அதிகமா வெயில் அடிக்கும், சூரிய ஒளியால நம்ம என்ன பண்றோம் வேர்த்து இது பண்றோமா இல்லையா,
அதுதான், அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அப்ப சூரிய ஒளியால அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கிறதால தான் அது வந்து வளருது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடாப்டபிலிட்டி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா தகவமைப்பு சரிங்களா. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவமைச்சுக்கிறது. இப்ப வந்து போலார் ரீஜன் டீர்னு சொல்லி படிச்சிருப்போம் சரிங்களா. பனி கரடி, அப்ப அந்த பனி பிரதேசங்கள்ல அந்த கரடி வந்து அந்த குளிரை தாங்கிக்கிட்டு வளர்ற மாதிரி அதுக்கு வந்து ரோமங்கள், அதனுடைய ஸ்கின் வந்து ரொம்ப தடிமனா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரியா. ஸோ அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பனி கரடி சொல்லலாம். அதே மாதிரி ஒட்டகத்துல வந்து பாத்தீங்கன்னா பாலைவனத்துல ஒட்டகம் மேய்தில்ல அதை சொல்லலாம். ஓகேங்களா. நீர்ல முதலைகள் மேய்தில்ல அதை சொல்லலாம். அதெல்லாம் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது வாழுது. முதலைகளால அதிகமா நிலத்துல வந்து இருக்க முடியாது, நீர்ல தான் இருக்க முடியும். ஒட்டகம் வந்து வெயில்ல அதிகமா தாக்கு பிடிக்குதுல்ல, அந்த மாதிரி சொல்ல வரோம். அதே பனிக்கரடி வந்து போலார் ரீஜன்ல அதிகமா தாக்கு பிடிக்குதா. அதே மாதிரி இங்க வந்து பார்த்தா தாவரங்கள் வந்து சூரியனை நோக்கி வளருதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு தொட்டாச்சினிங்கி தாவரம் இருக்கா இல்லையா, அது தொட்ட உடனே என்ன ஆகுது, அது சுருங்கி விடுது அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா growth அண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வளர்ச்சி மற்றும் இயக்கம் அப்படிங்கிறது. அப்படின்னா என்னன்னா லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அது growth இருக்குமா இல்லையா, ஒரு தாவரம் இருக்கு சின்னதா நட்டு வைக்கிறீங்க, அப்படியே வளர்ச்சி ஆகுதா இல்லையா. இயக்கம்னா என்னது, மனிதர்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறாங்க, அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டியேஷன் அப்படின்னா என்ன மீனிங்னா கழிவு நீக்கம் சரிங்களா. கழிவு நீக்கங்கிறது நம்ம இப்ப மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூரின் பாஸ் பண்றோம், ஸோ டூஸ் போறோம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. டாய்லெட் எல்லாம் போறோமா இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கழிவு நீக்கம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் சொன்னது வந்து பிக்சர்ல வந்து சும்மா அப்படியே பார்த்துக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வகைப்பாட்டியல்ங்கிற டாபிக் உள்ளாரே போக போறோம் சரிங்களா. வகைப்பாட்டியல் அதாவது டாக்ஸானமி. என்னது டாக்ஸானமி அப்படின்னா வகைப்பாட்டியல்னு சொல்லுவாங்க. வகைப்பாட்டியல் என்பது உயிரினங்களுக்கு பெயரிடுதல், அவற்றை விவரித்தல் மற்றும் வகைப்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு அறிவியலாகும். அப்ப டாக்ஸானமி என்னன்னா உயிரினங்கள் இருக்கா இல்லையா, அது வந்து என்னது, அது மனிதனாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், பல்லி பாம்பு எதுவாக கூட இருக்கலாம், பறவைகளாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி உயிரினங்களை என்ன பண்ணுது, அதுக்கு வந்து பெயரிடுதல் சரிங்களா. அவற்றை வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் ஃபுல்லா எலாபரேட்டா விவரிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்துதல். இதை பற்றிய ஒரு அறிவியல் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸானமி. நேமிங், டிஸ்கிரைபிங் அண்ட் கிளாசிபிகேஷன் ஆர்கானிசம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுல இங்க பாருங்க, இந்த பாடியில வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இந்த கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது இந்த டைப் தான், இப்படிதான் வந்து கிளாசிபிகேஷன் பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்பைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பைசிஸ்னா என்ன மீனிங்னா சிட்ரினம்னு சொல்லுவாங்க. தமிழ்ல நான் சொல்ல அப்படியே எழுதிக்கிங்க சிட்ரினம் சரியா. சிட்ரினம். ஜீனியஸ் அப்படின்னா பேரினம்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரினம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரினம் சரிங்களா. இது வந்து ஃபேமிலி அப்படின்னா குடும்பம்னு சொல்லுவாங்க சரியா, குடும்பம். அடுத்து ஆர்டர் அப்படின்னா வரிசைன்னு சொல்லுவாங்க சரியா, வரிசை. கிளாஸ் அப்படின்னா வகுப்பு சரிங்களா, வகுப்புன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபைலம் அப்படின்னா என்னது, தொகுதின்னு சொல்லுவாங்க சரியா, தொகுதின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிங்டம் அப்படின்னா என்னது, இது பேரினம்னு சொல்லுவாங்க. இப்போ கிங்டம் அப்படின்னா அது ஒரு அதுக்கு இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் அப்படின்னா உலகம்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ டொமைன்னா உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ கிங்டம் அப்படிங்கிறத போட்டுக்காங்க, கிங்டம்னு போட்டுக்காங்க, அதுக்கு தமிழ் எக்ஸாக்டா தெரியல சரியா. ஸோ அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கு, இது அப்படியே தமிழ் எழுதிக்கோங்க. கிளாசிபிகேஷன்னா இப்படிதான் வந்து வகைப்படுத்துவாங்க டாக்ஸானமில அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப 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 முக்கியமானது சரிங்களா. ஓகே. ஸோ அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸ் இருக்காரா இல்லையா, மனிதனம் சரியா. மனித இனத்துக்கு என்ன சொல்லுவாங்க, அறிவியல் பெயர் ஹோமோசேப்பியன்ஸ் சரிங்களா. அப்ப இந்த பாருங்க ஸ்பைசிஸ்னா சிட்ரினம், என்ன சிட்ரினம்னா ஹோமோசேப்பியன்ஸ், என்ன பேரினம்னா ஹோமோ, என்ன ஃபேமிலினா ஹோமினியாய்டி அப்படின்னு சொல்றது, என்ன ஆர்டர் என்ன வரிசைனா இது பிரைமேட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வரிசை, என்ன கிளாஸ் அப்படின்னா மம்மலியா புரியுதா, அதான் பாலூட்டிகள் புரியுதுங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபைலம் என்ன தொகுதி அப்படின்னா இது குரோடேட்டா அப்படிங்கிறது, என்ன கிங்டம்னா அனிமிலியா சரிங்களா. ஆமா. நெக்ஸ்ட் என்ன டொமைன் அப்படின்னா என்னது யூரோக்கியா சரிங்களா. ஆமா. இப்படிங்கிற இந்த ஆர்டர்ல நீங்க படிச்சுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சரியா. ஓகே. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, வகைப்பாட்டியல் என்னும் சொல்லை ஏபி கேண்டோல் என்பவர் தான் முதல்ல உருவாக்கினாருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப டாக்ஸானமிங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணவர், இந்த டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் வாஸ் காயின்டு சரிங்களா. டாக்ஸானமிங்கிற வார்த்தையை வந்து ஃபர்ஸ்ட் காயின் பண்ணது யார் அப்படின்னா யாரு பாருங்க, ஏபிடி
கேன்டோல் அப்படிங்கிற ஒரு அறிஞர் தான். சரிங்களா? பயாலஜிங்கிற வேர்டை ஃபர்ஸ்ட் யார் காயின் பண்ணதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸானமிங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் யார் காயின் பண்ணதுன்னு சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் பாருங்க, கரோலல் லின்னேஸ் சரிங்களா தனது சிஸ்டமா நேச்சரியா சரியா சிஸ்டமா நேச்சரியா என்னும் நூலில் தாவரங்களையும் விலங்குகளையும் வகைப்படுத்தினார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தாவரங்களையும் விலங்குகளையும் வகைப்படுத்திருக்காருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப தாவரங்களையும் விலங்குகளையும் டாக்ஸானமி அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அந்த வகைப்படுத்துறது, இந்த வகைப்படுத்தினவர் யாரு அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ் அப்படிங்கிறவர் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த புத்தகத்துல அந்த வகைப்பாட்டியல் அந்த கிளாசிபிகேஷன் பண்றீங்க அப்படின்னா சிஸ்டமா நேச்சரியா அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல தான் அவர் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல தாவரங்களை விலங்குகளை வகைப்படுத்திருக்காருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த கரோலஸ் அந்த லின்னேயஸ் தான் யாருன்னா நவீன வகைப்பாட்டியலின் தந்தை. ரொம்ப 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 முக்கியமானது. ஃபாதர் ஆஃப் சரிங்களா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. சரியா? ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி, ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. சரியா? வகைப்பாட்டியலின் தந்தை, நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா கரோலஸ் லின்னேயஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்குவாங்க. உயிரினங்களுக்கு இரு சொல் பெயரிடு முறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இரு சொல் பெயரிடு முறை, ஒரு சொல் இன்னொரு சொல், இரு சொல் பெயரிடு முறையை என்னது பைனோமியல் நோமன் கல்ச்சர், பைனோமியல் நோமன் கல்ச்சர் இவர் வந்து என்ன பண்றாரு முன்மொழிஞ்சிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப பைனோமியல் நோமன் கல்ச்சர் அப்படின்னா இரு சொல் பெயரிட்டு முறையை அறிமுகப்படுத்தியவர் அல்லது ரெக்கமெண்ட் பண்ணவர் யாருன்னா கரோலஸ் லின்னேயஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இருச்சொல் முறைனா என்ன மீனிங் அப்படின்னா ரெண்டு சொல் இருக்கும். சரிங்களா? பாருங்க, இங்க ஒரு சொல் இருக்கும், இங்க ஒரு சொல் இருக்கும். அப்ப ஒரு உயிரினத்துக்கு நம்ம பேர் வைக்கும் பொழுது பைனோமியல் நோமன் கல்ச்சர் இரு சொல் பெயரிட்டு முறையில தான் நம்ம பேர் வைக்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அந்த ரெண்டு சொல்லுமே லத்தீன் சொல்லாதான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்லா இருக்கும்? அந்த ரெண்டு சொல்லுமே எப்படி இருக்கும் அப்படின்னா லத்தீன் சொல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் சொல் வந்து பாத்தீங்கன்னா என்னது அந்த பாருங்க, அந்த ஹோமோ சேப்பியன்ஸ் இருக்கா இல்லையா, ஸ்பைசிஸ். சரிங்களா? ஸ்பைசிஸ்ன்னு ஒண்ணு சொன்னோமா இல்லையா, சிற்றினம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஜீனியஸ். ஜீனியஸ்னா என்னது? இது பேரினம். சரியா இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் சொல் வந்து சிற்றினம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இது பேரினம். சரிங்களா? அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப ஹோமோ சேப்பியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல் வந்து பாத்தீங்கன்னா பேரினம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். பிரதாவ இதான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேரினம் தான் இருக்கும். ரெண்டாவது சொல் என்னவா இருக்கும்? சிற்றினமா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜீனியஸ், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைசிஸ். இப்படிதான் அந்த ஒரு ஃபார்முலா இருக்கும். இதுல ஹோமோ சேப்பியன்ஸ்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, ஹோமோ சேப்பியன்ஸ். சரியா? மனிதனுடைய அறிவியல் பெயர் என்னது? ஹோமோ சேப்பியன்ஸ். இதுல ஹோமோ அப்படிங்கிறது வந்து ஜீனியஸ், சேப்பியன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைசிஸ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. இதுல இது எழுதும் பொழுது இது ரெண்டுமே லத்தீன் வார்த்தை. ஹோமோங்கிற வார்த்தை லத்தீன் வார்த்தை, சேப்பியன்ஸ்ங்கிறது லத்தீன் வார்த்தை. அதனால இந்த இரு சொல் பெயரிட்டு முறையில ஹோமோங்கிற வார்த்தை மட்டும்தான் கேப் லெட்டர்ல இருக்கணும், சேப்பியன்ஸ்ங்கிற வார்த்தை வந்து ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும். எஸ் வந்து ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும். இதெல்லாம் ஃபார்முலாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்ப இரு சொல் பெயரிட்டு முறையில ஒரு சொல் சிற்றினமாகவும் ஒரு சொல் பேரினமாகவும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது லத்தீன் சொல்லதான் இருக்கும். இந்த முறையை வந்து என்ன பண்றீங்க, இதை வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தினவர் யார் அப்படின்னா யாரு? கரோலஸ் லின்னேயஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இந்த லெட்டர் சரி, அந்த ஹோமோ சேப்பியன்ஸ்ங்கிற லெட்டர் இருக்கா இல்லையா, இந்த இருபெயரிட்டு முறை அந்த ஒரு அந்த மெத்தட் இருக்கா இல்லையா, இந்த பேரை எழுதும் பொழுது இட்டாலிக் லெட்டர்ல தான் எழுதணும். என்னது? இட்டாலிக் லெட்டர்னா சாய்வு எழுத்துல தான் எழுதணும். எந்த எழுத்துல எழுதணும்? சாய்வு எழுத்துல தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப் லெட்டர்ல இருக்கணும், மற்ற எல்லா லெட்டருமே ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இரு சொல்லு இருக்கணும், ரெண்டுமே லத்தீன் சொல்லதான் இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஆமா. அடுத்தது 1969ஆம் ஆண்டில் ராபர்ட் ஹெச் விக்டேட்டர் சரிங்களா ஐந்துலக வகைப்பாட்டு முறையை முன்மொழிந்தார். சரிங்களா? பைனாமியல் நோமன் கல்ச்சர் முன்மொழிஞ்சவர் யாருன்னா கரோலஸ் லின்னேயஸ். ஐந்துலக வகைப்பாட்டு முறையை வந்து ராபர்ட் ஹெச் விக்டேட்டர். சரிங்களா? அதாவது 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் ப்ரொபோசல் பண்ணது யாருன்னா ராபர்ட் ஹெச் விக்டேட்டர் 1969 அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? சோ இதுல இங்க பாருங்க 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இங்க பாருங்க எப்படி வந்து இத 5 வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிக்சர் மூலமா காமிச்சிருக்க பாருங்க. மொனிரான்னு ஃபர்ஸ்ட் இருக்கு. சரிங்களா? இப்ப தமிழ் மீடியமா இருந்தாலுமே நீங்க எப்படிதான் எழுதணும்? மொனிரா இப்படிதான் எழுதணும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப நான் வந்து பேசும்பொழுதே நீங்க தமிழ் எழுதிக்கோங்க, மொனிரான்னு எழுதிக்கோங்க.
இந்த மொனிரானா என்னன்னா உட்கரு இல்லாதது. இது உட்கரு இல்லாத ஒரு வகையான ஒரு அமைப்பு, ஒரு உயிரினத்துக்கு பேர் தான் மொனிரான்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எடுத்துக்காட்டு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா தான். ஸோ இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மொனிராவுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா. இதை பத்தி பின்னாடி பார்க்க போறோம், இப்போதைக்கு நான் சொல்லிடுறேன். பாக்டீரியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புரோட்டிஸ்டா, அப்படியே எழுதணும். தமிழ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டிஸ்டான்னு எழுதணும். இந்த புரோட்டிஸ்டாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உட்கரு உடையது, கோல்கை பாடிஸ், மைட்டோகாண்ட்ரியாஸ் போன்ற செல் நுண்ணுறுப்புகள் வந்து அதிகமாக உள்ள ஒரு அமைப்புக்கு பேர் தான் என்னது இந்த புரோட்டோசோவாங்கிறது. புரிஞ்சுக்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அமீபா, இந்த பாசிகள், இது எல்லாமே இதுல வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃபங்கை. சரிங்களா? ஸோ இது ஃபங்கைனா பூஞ்சிகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிளான்ட்னா தாவரங்கள், அனிமேலியா அப்படின்னா என்னது விலங்குகள், பறவைகள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இப்படி 5 டைப்பா பிரிக்கப்பட்ட இந்த வகைப்பாட்டு முறையை விக்டேட்டர் தான் என்ன பண்ணிருக்காருன்னா அறிமுகப்படுத்திருக்காருங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல நான் ஏற்கனவே சொன்னதுதான் 5 உலக வகைப்பாட்டு முறையில ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க மொனிரா உலகம். சரியா? கிங்டம் மொனிரா. சரியா? கிங்டம் மொனிரா. மொனிரா உலகம் தான் ஃபர்ஸ்ட் உலகம். ஸோ அதுல வந்து பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மொனிரா உலகம்னா உட்கரு இல்லாதது. அதுக்கு எடுத்துக்காட்டு பாக்டீரியான்னு சொன்னேன். இங்க பாருங்க எதெல்லாம் உட்கரு இல்லாம இருக்குதோ அதெல்லாம் புரோகேரியாட்டிக் உயிரினமா இருக்கும். என்னது? புரோகேரியாட்டிக் உயிரினம்னா உட்கரு இல்லாதது. உட்கரு இல்லாத உயிரினங்களுக்கு பேரு புரோகேரியாட்டிக் உயிரினங்கள்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப பாக்டீரியா, மைக்கோபிளாசம், நீலப்பச்சை பாசிகள். சரிங்களா? நீலப்பச்சை பாசிக்கு இன்னொரு பேர் என்ன? சயனோ பாக்டீரியா. சரியா? சயனோ பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இந்த நேம்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் என்னது மொனிரா உலகத்துக்கான எடுத்துக்காட்டுகள். சரிங்களா? அப்ப பாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா, நீலப்பச்சை பாசிகள் அல்லது சைனோ பாக்டீரியா, இதுல என்ன இருக்காது? உட்கரு இருக்காது. இதெல்லாம் என்ன ஃபேமிலி? ப்ரோகேரியாட்டிக் உயிரினங்கள்னு சொல்றாங்க. சரியா? என்ன கேரியாட்டிக்? ப்ரோகேரியாட்டிக் ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி சார் பிக்சர்ல இருக்குமோ அந்த இப்படிதான் இருக்குங்கிறத பாத்துக்கோங்க. இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. மொனிராவுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பிக்சர் தான் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாப்போமா? அடுத்து வந்து பாருங்க பாக்டீரியாக்கள் தற்சார்பு ஊட்டமுடைமையாகவும் பிறச்சார்பு ஊட்டமுடைமையாகவும் இருக்கலாம். அப்படின்னா என்ன மீனிங்னா இந்த பாக்டீரியாங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கா இல்லையா? பாக்டீரியா, அந்த பாக்டீரியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோட்ரோப்ஸ், ஆட்டோட்ரோபிக் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெக்ட்ரோட்ரோபிக் அப்படிங்கிறது. ஆட்டோட்ரோபிக் அப்படின்னா தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்ளக்கூடிய சக்தி உள்ளது. சரியா? அந்த ஹெக்ட்ரோட்ரோபிக்ங்கிறது தனக்கு தேவையான உணவை மற்றவங்களை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குவாங்க. அப்ப பாக்டீரியாங்கிறது 2 விதமாவும் இருக்கு. சரியா? தற்சார்பு ஊட்டமுடையதாகவும் இருக்குது, பிறச்சார்பு ஊட்டமுடையதாக இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு உயிரினமா இது பாக்டீரியாங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. இதுல சைனோ பாக்டீரியம் மற்றும் என்னது ரோடோஸ் பைரில்லம், என்னது ரோடோஸ் பைரில்லம், அப்புறம் சைனோ பாக்டீரியம் போன்ற தற்சார்பு ஊட்டமுடைய பாக்டீரியாக்கள் பச்சையத்தை கொண்டுள்ளன. என்ன கொண்டுள்ளன? பச்சையத்தை. அதாவது இது குளோரோஃபில். சரிங்களா? பச்சையம்னா என்னது? குளோரோஃபில்ல கொண்டிருக்கு. அப்ப ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியான்னு சொல்றாங்க. என்னது? தற்சார்பு பாக்டீரியான்னு என்னது? ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியானா தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கும். தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்குது அப்படின்னா அந்த பாக்டீரியாக்குள்ளார என்ன இருக்குது? குளோரோஃபில் இருக்கு. குளோரோஃபில்ல பச்சையம் இருக்கு. பச்சையம் யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அதுக்கு தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஆமா, அதுக்குதான் எடுத்துக்காட்டு வந்து என்னது சயனோ பாக்டீரியா, ரோடோஸ் வைரில்லம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அப்ப இந்த பாக்டீரியாக்கள், சரிங்களா, இந்த மாதிரியான பாக்டீரியாக்கள் புரோகேரியாட்டுகள் என்பதை கவனத்தில் கொள்வது அவசியம். சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான பாக்டீரியாக்கள் என்னது? இது ஒரு வகையான புரோகேரியாட்டிக் பாக்டீரியாக்கள். புரோகேரியாட்டிக், ஈகேரியாட்டிக்னு 2 டைப் இருக்குது. இந்த புரோகேரியாட்டிக் என்னன்னா உட்கரு இல்லாதது, சிம்பிள் ஸ்ட்ரக்சர் உள்ளது, எளிமையான அமைப்பு உள்ளது. உட்கரு இல்லாதது பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கும். உள்ளார வந்து ஏதோ ரொம்ப சிக்கலான உடலமைப்பெல்லாம் இருக்குது. இப்போ வந்து மனித உடலமைப்புல எத்தனை நரம்புகள் இருக்குது, எவ்வளவு வகையான தசைகள் இருக்கு. சிக்கலான உடலமைப்பை கொண்டது விலங்குகளோட உடலமைப்பு, முக்கியமா மனிதனுடைய அந்த உடலமைப்பு. சரிங்களா? ஆனா அது மாதிரி இல்லாம இந்த புரோகேரியாட்டிக்கெல்லாம் உட்கரு இருக்காது. அதனுடைய பாடி ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிளா தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? எளிமையான உடல் அமைப்பு மற்றும் உட்கரு இல்லாதது. சரியா? ஆமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க புரோட்டிஸ்டா ராஜ்யம். புரோட்டிஸ்டா உலகம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இந்த புரோட்டிஸ்டா உலகம் அப்படின்னா என்னன்னா புரோட்டோசோவா மற்றும் பாசிகள் போன்ற ஒரு செல் யூகேரியாட்டிக் உயிரினங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். பாருங்க இதுல புரோட்டோசோவானா என்ன அப்படின்னா, ஓகேங்களா, புரோட்டோசோவா
அப்படிங்கிறது ஒரு விலங்கு தன்மை கொண்ட ஒரு உயிரினம். என்னது? அனிமல்ஸ் பேஸ் உள்ள ஒரு வகையான ஒரு அனிமல். சரிங்களா? ஒரு வகையான ஒரு உயிரினம். சரிங்களா? அப்ப விலங்கு போன்ற ஒரு அமைப்பு கொண்ட ஒரு உயிரினம் தான் புரோட்டோசோவாங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த புரோட்டோசோவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூகேரியோட்டிக் உயிரினமா இருக்கிறது அப்படின்னா அந்த புரோட்டோசோவால என்னது ஒரு செல் அல்லது பல செல் இருக்கலாம். இந்த யூகேரியோட்டிக்னா என்ன மீனிங்னா ஒரு செல் அல்லது பல செல் இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்துக்கு பேர் தான் யூகேரியோட்டிக் உயிரினம்னு சொல்லுவாங்க. புரியுதா? ப்ரோகேரியோட்டிக்னா என்னது? அது வந்து உட்கரு இல்லாதது. ஓகேவா? ஆனா யூகேரியோட்டிக் அப்படின்னா ஒரு செல்லா இருக்கும் அல்லது பல செல்லா இருக்கும். அதுல வந்து என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும். என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும். உட்கரு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப புரோட்டோசோவாங்கிறது ஒரு வகையான விலங்குத்தன்மை உள்ள ஒரு உயிரினம். இது ஒரு செல் அல்லது பல செல்லா கொண்டது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாசிகள் அப்படிங்கிறது தாவர அமைப்பை கொண்ட உயிரினம். என்னது? பாசிகள்ங்கிறது தாவரம், புரோட்டோசோவாங்கிறது விலங்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்ப பாசிகளும் என்ன டைப் தான்? யூகேரியோட்டிக் உயிரினங்களை கொண்ட ஒரு டைப் தாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. யூகேரியோட்டிக் அப்படின்னா ஒரு செல்லாம இருக்கலாம், பல செல்லாம இருக்கலாம், உட்கரு உள்ளர கண்டிப்பா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். பாசிகள் என்பவை நீர்வாழ் உயிரினங்களின் ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த குழுவாகும். சரிங்களா? அப்ப அந்த பாசிகள் என்னது? இந்த பாசிகள்னு சொல்றோமா இல்லையா? ஆல்கை. ஆல்கை ஆரிய என்னது? டைவர்ஸ் குரூப் ஆஃப் அக்வாட்டிக் ஆர்கானிசம். நீர்வாழ் ஒரு உயிரினத்தன்மை கொண்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அதனால இந்த பாசிகளுக்கு என்ன உண்டு? ஒளிச்சேர்க்கை செய்யும் திறன் உண்டு. ஒளிச்சேர்க்கை செய்யும் திறன் உண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டோசிந்தசிஸ் இந்த பாசிகள் மூலமா நடக்கும். ஏன்னா பாசிகள்ல பச்சையம் இருக்கு, குளோரோஃபில் இருக்கு. அதனால அது என்ன பண்ணும்? தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கும், ஒளிச்சேர்க்கை செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இந்த புரோட்டிஸ்டா ராஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டோசோவா அப்படிங்கிற உயிரினத்துக்கான எக்ஸாம்பிள். இப்ப பாசிகளுக்கு எக்ஸாம்பிள்னா கடல் பாசி, குளத்துல உள்ள பாசிகள், நீல பாசிகள் இப்பெல்லாம் சொல்றமா இல்லையா? அதெல்லாம் எக்ஸாம்பிள். சரிங்களா? இப்ப பாசிகள்னா அதுக்கு ஒரு 4-5 எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் நான். சரிங்களா? அப்ப அதே மாதிரி புரோட்டோசோவானா என்னன்னா அமீபா மற்றும் முனிரா. அதாவது புரோட்டோசோவாக்கான எக்ஸாம்பிள், புரோட்டிஸ்டாவில் எக்ஸாம்பிள்னு கேட்டாங்கன்னா அமீபா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முனிரா. சரிங்களா? அமீபா, முனிரா இதெல்லாம் என்னது? இதெல்லாம் புரோட்டோசோவா, ஒன் ஆஃப் த ஒரு புரோட்டோசோவா உயிரினங்கள். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விலங்குன்னு சொல்றாங்க. அமீபா நமக்கு தெரியும் எப்படி இருக்கும், அந்த இப்படி நட்சத்திரம் மாதிரி ஒரு மாதிரியா இருக்கும் தெரியுமா? அப்படி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி முனிரானா இதுதான். சரிங்களா? இப்படிதான் இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பார்க்கலாம் உள்ளார என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு மொனிராவோட ஸ்ட்ரக்சர் இதுதான். புரோட்டோசோவா ஒன் ஆஃப் த ஒரு புரோட்டோசோவா ஒரு உயிரினம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புரோட்டோசோவாவுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? அமீபா அண்ட் மொனிரா. மொனிரா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா, இதுல வந்து ஒரு இலை மாதிரி போகுதா, ஒரு நூல் மாதிரி போகுதா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாஜெல்லம். இந்த ஃபிளாஜெல்லா என்றால் கசை இலைன்னு சொல்லுவாங்க. என்னது? கசை இலை. இந்த ஃபிளாஜெல்லா என்ன மீனிங்க? கசை இலைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, குளோரோபிளாஸ்ட் அப்படின்னா பச்சையம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கசை இலைங்கிறது ஃபிளாஜெல்லம்ங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா என்னது? இந்த மொனிரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் பண்றதுக்கு, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து செல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு எதுனா இந்த ஃபிளாஜெல்லம், கசை இலைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா பச்சையம். பச்சையம்னா எதுக்கு அப்படின்னா அதாவது போட்டோசிந்தசிஸ். அதாவது பார்த்தீங்கன்னா பச்சையம்னா எதுக்கு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான உணவை தானே தயாரிப்பதற்கு தேவையான ஒரு வகையான காம்பவுண்ட் தான் என்னது? இந்த குளோரோபிளாஸ்ட், பச்சையம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நியூக்ளியஸ். சரிங்களா? இந்த நியூக்ளியஸ்னா என்னன்னா உட்கருன்னு சொல்றது. இந்த உட்கருவோடைய வேலை என்ன அப்படின்னா இந்த பாடியோடைய ஃபுல் ஒர்க்கையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. கண்ட்ரோல் ஆஃப் த ரூம்னு சொல்றோம் தெரியுமா? கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபில்லிஜிலி. புரியுதுங்களா? ஃபில்லிஜில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்புற உரை. என்னது? வெளிப்புற உரை. இந்த வெளிப்புற உரைக்கு பேர் தான் இந்த ஃபில்லிஜெல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அது இந்த உயிரினத்துக்கு என்னது? பாதுகாப்பாகவும் ஒரு கட்டமைப்பு. புரியுதுங்களா இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரையும் ஒரு செக்யூரிட்டியும் கொடுக்குதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட்லி. புரியுதுங்களா? வேக்யூல் அப்படிங்கிறது வந்து என்ன மீனிங் அப்படின்னா அதாவது உள்ளார இருக்க நீரை வெளியேற்றக்கூடிய ஒரு குழாய். சரிங்களா? நீரை வெளியேற்றக்கூடிய ஒரு சுரப்பி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நான் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப மேல என்ன பார்த்தோம்? மொனிரா தானே பார்த்தோம். சாரி, இந்த புரோட்டோஸ்டா தான் பார்த்தோம். இந்த புரோட்டிஸ்டாவுக்கு எடுத்துக்காட்டுல
காமனா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்னு புரோட்டோசோவா உயிரினங்கள், இன்னொன்னு பாசிகள் உயிரினங்கள். புரோட்டோசோவா உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா அமீபா, மொனிரா. பாசிகள் உயிரினத்துக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதான் என்னது, இது கடற்பாசிகள். அதை வந்து பாத்தீங்கன்னா கெல்ஃப்னு சொல்லுவாங்க. என்னது, இந்த கடற்பாசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீ வீட்ஸ் அப்படிங்கிறது கெல்ஃப்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பாருங்க பைட்டோ பிளாங்டன், சரியா, பைட்டோ பிளாங்டன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாண்ட் ஸ்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குளம் பாசி. குளம் இருக்கா இல்லையா, ஊர்ல வந்து ஏரி குளம் குட்டெல்லாம் இருக்கா இல்லையா, அப்ப குளத்துல உள்ள பாசி, கடல்ல உள்ள பாசி, அதுதான் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அதுதான் புரோட்டிஸ்டா அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். குறிப்பிடத்தக்க வகையில் பாசிகள் ஒளிச்சேர்க்கை செய்யும் திறன் கொண்டவை. அப்ப பாசிகள் என்ன இருக்கு, குளோரோஃபில் இருக்கு. அதனால தனக்கு தேவையான என்னது ஊட்டச்சத்தை தானே எடுத்துக்குது, அது ஒளிச்சேர்க்கை மூலமா எடுத்துக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சூரிய ஒளி, இந்த கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்திங்க பாருங்க, சூரிய ஒளி CO2 கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை தாங்களே என்ன பண்ணிக்குது, உற்பத்தி செய்து கொள்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பெரும்பாலான பாசிகள் என்ன உடையவை, தற்சார்பு உடையவை. என்ன உடையவை, தற்சார்பு உடையவை. என்ன மீனிங், ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டோட்ரோப்ஸ்னா என்னன்னா தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளதுதான் அந்த பாசிகள். ஏன் அப்படின்னா பாசிகளுக்குள்ள என்ன இருக்கு, இது குளோரோஃபில் இருக்கு. குளோரோஃபில் என்னது, பச்சையம் இருக்கு. எங்கெங்கெல்லாம் பச்சையம் இருக்கோ அதுக்கு தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, சரியா. ஸோ அந்த குளோரோஃபிலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் அந்த அதனோட பிக்மெண்ட்ஸ், சரிங்களா, அதனோட நிறமைகள் அடிப்படையில 3 டைப்பா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா குளோரோஃபைசியே. இந்த குளோரோஃபைசியேங்கிறது பச்சை பாசிகள்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க ரோடோஃபைசியே அப்படின்னா சிவப்பு பாசிகள். நெக்ஸ்ட் பாருங்க பிசியோஃபைசியே, பியோஃபைசியே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது பழுப்பு பாசிகள். இது 3ஐயும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 3 டைப்பும் பேஸ்டான அதனுடைய பிக்மெண்ட்ஸ், அதனுடைய நிறமைகள் அடிப்படையில இதை வந்து என்ன பண்றாங்க, இது பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம், சரிங்களா. கிளாசிபிகேஷன் பண்றாங்க. இங்க பாருங்க, ஸோ குளோரோஃபைசியங்கிறது வந்து கிரீன் ஆல்கை, ஓகேங்களா. பிசியோஃபைசியா அப்படிங்கிறது பார்த்தோன்னா ப்ரௌன் ஆல்கை, அதாவது பழுப்பு நிறம். ரேடோஃபைசியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெட் ஆல்கை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க பூஞ்சை ராஜ்யம். மொனிரா பார்த்தாச்சு, புரோட்டிஸ்டா பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பூஞ்சை ராஜ்யம்ங்கிறது புரிஞ்சுக்கலாம். இது ஈகேரியோட்டிக், உறிஞ்சி ஊட்ட முறை கொண்ட பிறச்சார்பு ஊட்டமுறை உயிரினங்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. இந்த யூகேரியோட்டிக் அப்படிங்கிறது என்னது, ஒரு செல் அல்லது பல செல் உயிரினங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூகேரியோட்டிக் உயிரினங்கள்னு சொல்றோம். இதுல உட்கரு, மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை பாடிஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உறிஞ்சு ஊட்டமுறை கொண்ட பிறச்சார்பு ஊட்ட உயிரினங்களை உள்ளடக்கியது அப்படின்னு என்ன மீனிங்னா, உறிஞ்சு ஊட்டமுறைனா என்ன மீனிங்னா இந்த பூஞ்சைகள் வந்து தனக்கு தேவையான உணவை வந்து உறிஞ்சக்கூடியது, அப்சர்வ் பண்ணக்கூடியது. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா ஹெட்ரோட்ராபிக் ஆர்கானிசம் வித் என்னது அப்சர்வேட்டிவ் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி பண்ணிக்குது, அது அப்சர்வேட்டிவ் ஆர்கானிசமா இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இவை ஒட்டுண்ணிகள் மற்றும் அல்லது மக்குண்ணிகளாக இருக்கிறது. அதாவது தே ஆர் என்னது பாராசிட்டிக் அண்ட் சாப்ரோபிஸ்டிக் அப்படிங்கிற 2 வகையான, புரியுதுங்களா, ஒட்டுண்ணிகள் மற்றும் மக்குண்ணிகள் அப்படின்னு சொல்லி 2 டைப்பா பிரிக்கிறாங்க. செல் சுவர் கைட்டினால் ஆனது, சரிங்களா. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா செல் சுவர், புரியுதுங்களா. ஏன்னா இந்த பூஞ்சை ராஜ்யம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஈகேரியோட்டிக் உயிரினம்னு சொல்லிட்டேன். ஈகேரியோட்டிக் உயிரினம்னா ஒரு செல் அல்லது பல செல், அதுக்குள்ளார என்ன இருக்கும், நியூக்ளியஸ், உட்கரு இருக்கும். உட்கரு இருந்ததுன்னா உட்கரு சுவர்னு ஒண்ணு இருக்கும். அந்த சுவர் எதனால் ஆனது, கைட்டின் என்ற பொருளால் ஆனது, புரியுதா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பூஞ்சைகள்ல உள்ள செல்லுக்கான சுவர் வந்து எப்படி இருக்கு, கைட்டின் என்ற பொருளால் ஆனதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்கும் பொழுது இங்க பாருங்க, இது 2 டைப் இருக்கு. அதாவது ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுண்ணிகள், இன்னொன்னு மக்குண்ணிகள், சரிங்களா. இந்த மக்குண்ணிகள் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது இறந்து போன உயிரினங்களை மக்கி, இப்ப நாம வந்து டெத் ஆயிட்டோம், நம்மள பூமியில புதைச்சிட்டாங்கன்னா நம்ம உடல் என்ன ஆயிடும், செல்லால, இரும்பால, புழுக்களால என்ன ஆயிடும், அரிச்சிரும், சரிங்களா இல்லையா. இறந்து போன அழுகி போன பொருட்களை மக்கி அது மூலமா உற்பத்தி தனக்கு தேவையான அந்த உணவுப் பொருள் எடுத்துக்குது. அதாவது பார்த்தோன்னா சேப்ரோபைட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. சேப்ரோபைட்டிக் அப்படின்னா மக்குண்ணிகள். அப்ப மக்குண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா காளான்கள் மற்றும் ஈஸ்ட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்குண்ணிகள்னு சொல்லுவாங்க. எனவே காளான்கள் மற்றும் ஈஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, மக்குண்ணிகள்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க பாருங்க
மஷ்ரூம்ஸ் அண்ட் ஈஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்குண்ணிகள், அதாவது சாப்ரோபைட்டிக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க பேராசிட்டிக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே கஸ்குட்டா, இந்த பிளாஸ்மோடியம், டேப்வாமு, லீச், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஒட்டுண்ணிக்கு எடுத்துக்காட்டு. ஒட்டுண்ணிக்கு எடுத்துக்காட்டு என்னது கஸ்குட்டா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்குட்டாங்கிறது ஒரு தாவரம், ஒரு பெரிய ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துல பார்த்தீங்கன்னா கொடி 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 கொடியா சின்ன சின்ன கொடி கொடியா போய் அந்த மரத்தையே ஃபுல்லா மூடிடும். அந்த மரத்தையே டாமினேட் பண்ற அளவுக்கு இந்த கொடி போய் மேலே போய் என்ன ஆயிடும், ஃபுல்லா இதாயிடும். அதான் கஸ்குட்டா. அப்புறம் பிளாஸ்மோடியம், அப்புறம் நாடா புழு, அட்டை, இதெல்லாம் ஒட்டுண்ணி. சொல்றது புரியுதா? ஓகே. இங்க பாருங்க மைக்ரோரைசா அப்படிங்கறத என்பது என்ன அப்படின்னா, மைக்ரோரைசாங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, தாவர வேர்களுக்கும் பூஞ்சைகளுக்கும் இடையே ஒருங்கு வாழ்வு தொடர்பு உடையதாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க இப்படி ஒரு மரம் இருக்குது, சரிங்களா? இப்படி ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்துக்கு கீழே வந்து ஒரு சின்னதா ஒரு காளான் இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு காளான் இருக்கும். ஓகே. அப்ப மரத்தோடைய இந்த வேர் இருக்கா இல்லையா, இந்த வேர் தான் இந்த மரத்துக்கு தேவையான தண்ணி, ஊட்டச்சத்து, இந்த எல்லா விஷயத்தையுமே இந்த வேர் தான் என்ன ஆகுது, இந்த வேர்கள் தான் அந்த மரத்துக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்குது. இந்த மரத்துடைய வேர்ல போய் இது அட்டாச் ஆகிட்டு இருக்குதா இல்லையா, இந்த இடத்த இந்த மரத்தோட வேர்ல இருந்து இது தனக்கு தேவையான சத்தை எடுத்துக்குது. அதுக்கு பேர் தான் மைக்ரோரைசா உயிரினங்கள்னு சொல்றோம். ஒரு உயிரினத்தோடைய தண்டுல இருந்து வேறு பகுதியிலிருந்து இன்னொரு உயிரினம் வளர்ச்சி அடையுது, அதுக்கான சத்துக்களை எடுத்துக்குது அப்படின்னா அதுதான் மைக்ரோரைசான்னு சொல்றோம். இன்னும் எக்ஸாம்பிள்னு பார்க்கும் பொழுது என்னது, ஒரு பெரிய பனைமரத்துல நடுவுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம் முளைச்சி வரும், சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி பெரிய பெரிய ஒரு சின்ன சின்ன செடிக்கு கீழே, சரியா? இப்போ ஒரு தக்காளி செடி இருக்கும், தக்காளி செடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காளான் முளைச்சி வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காளான் வகைகள் இப்படிதான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க தாவர ராஜ்யம். இந்த தாவர ராஜ்யம்னா அனைத்து பல செல்லுலார் ஒளிச்சேர்க்கை உயிரினங்கள், சரிங்களா? அனைத்து பல செல்லுலார் ஒளிச்சேர்க்கை உயிரினங்கள் தான் தாவர ராஜ்யங்கள். அதாவது ஆல் மல்டி செல்லுலார் என்னது போட்டோசிந்தசிக் ஆர்கானிசம் அப்படிங்கிறது. அப்படின்னா என்னது கிங்டம் இந்த பிளான்ட் அப்படிங்கிறது தாவரங்கள்னாவே ஒளிச்சேர்க்கை பண்ணும். அது அனைத்து பல செல்லுலார் அப்படிங்கிற ஒரு டைப்புங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுல பச்சை தாவரங்கள், ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், ஜிம்னோஸ்பெர்ம்கள், தாலோஃபைட்டுகள், பிரையோஃபைட்டுகள் மற்றும் டெரிடோஃபைட்டுகள் இதெல்லாம் வந்து இதுல அடங்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ இதுல இந்த பிக்சர் பாருங்க. இந்த தாவர ராஜ்யங்களை வந்து பிளான்ட் கிங்டம் வந்து எப்படி கிளாசிபிகேஷன் பண்ணலாம்னா, இவருங்க மோசஸ், அதாவது லைவ் ஓட்ஸ் அப்படிங்கிறது, அதாவது அந்த பாசிகள்னு சொல்ற மாதிரி இல்லையா, ஸோ அது அந்த மாதிரி இதை புரிஞ்சுக்கலாம். இந்த ஃபெர்ன் அப்படின்னா பெரணிகள்னு சொல்றோம், புரியுதுங்களா? இதை வந்து பாசிகள், நீல பாசிகள் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். இது வந்து பெரணி தாவரங்கள், பெரணி தாவரங்கள் அழகு பூக்கிற தாவரங்கள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம். ஜிம்னோஸ்போம் அப்படின்னா திறந்த விதை தாவரங்கள், ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பூக்கும் தாவரங்கள், இது பூவாத தாவரங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்ப ஆஞ்சியோஸ்போம்னா பூக்கும் தாவரங்கள், மூடிய விதை தாவரங்கள். சரிங்களா? ஆஞ்சியோஸ்போம் என்றால் பூக்கும் தாவரங்கள், மூடிய விதை தாவரங்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஜிம்னோஸ்போம்னா என்ன மீனிங், இது வகையான ஒரு திறந்த விதை தாவரங்கள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விலங்கு ராஜ்யம். சரிங்களா? இந்த விலங்கு ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து பல செல்லுலார் பிறச்சார்பு ஊட்டமுறை உயிரினங்களை கொண்டது. புரியுதுங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னா கிங்டம் அனிமேலியா அப்படின்னா கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் மல்டி செல்லுலார் உயிரினங்கள் இது. சரிங்களா? அதாவது பார்த்தா எல்லாமே பல செல் உயிரினங்களா இருக்கும், ஒரு செல் அல்லது பல செல் உயிரினங்களா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ரோட்ராபிக் ஆர்கானிசம் அப்படின்னா பிறச்சார்பு ஊட்டமுடையதா இருக்கும். சரிங்களா? அப்ப இப்ப நாம அனிமல்ஸ் இருக்குமா, இப்ப நாம வந்து மனிதனுங்கிறது ஒரு மெச்சூர்டான ஒரு அனிமல், நாம வந்து தற்சார்பு அதை பத்தி பிறச்சார்பு ஊட்ட முடியுமே. மேக்சிமம் வந்து என்ன பண்றோம், நாம மற்ற ஆடு மாடு கோழிகளை வந்து சார்ந்துதான் நம்ம என்ன பண்றோம் இருக்குங்கிறத சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்ப வந்து நான்வெஜ் எல்லாம் எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா அவங்களுக்கு சார்ந்து இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இவை உணவிற்காக நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தாவரங்களை சார்ந்துள்ளன. அதனால பிறச்சார்பு ஊட்டமுறை தாவர அந்த உயிரினங்களும் சொல்றோம். நம்ம என்ன பண்றோம், அது கீரை, புரியுதா, காய்கறி, இது எல்லாமே சாப்பிட்றோமா இல்லையா? அப்ப ஃபுல்லா வெஜிடபிள் பேக்ரவுண்ட் உள்ளது தாவரங்களை சார்ந்து இருக்கிறோம். நான்வெஜ் பேக்ரவுண்ட்ல உள்ளதான் ஃபுல்லா வந்து விலங்குகளை பேஸ் பண்ணி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுதான் விலங்கு ராஜ்யத்தோட பேசிக்கான டீட்டெயில்ஸ். இப்ப இதுல கொடுத்துருக்க கண்டன தான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பிக்சரைஸ்டா போட்டிருக்கேன். ஸோ இந்த பிக்சரை ஃபுல்லா பாத்தீங்கன்னாவே ஃபுல்லா இது புரிஞ்சிடும். இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த விலங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் இந்த ஃபுல்லா வகைப்படுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா
வெர்டிக் பிராட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டிக் பிராட்டிஸ், அதாவது பார்த்தீங்கன்னா முதுகு நான் உள்ளவை முதுகு நான் அற்றவை அப்படின்னு சொல்லி 2 டைப்பா பிரிக்கலாம். இந்த முதுகு நான் உள்ளவை அதாவது பார்த்தீங்கன்னா வித் பேக் போன் அப்படிங்கிற டைப்ல வந்து வார்ம் பிளட்டட், சரிங்களா? வார்ம் பிளட்டட் அப்படின்னா என்ன மீனிங்னா, அதாவது வெப்ப ரத்த ஓட்டம் உடைய அந்த அந்த மாதிரியான உயிரினங்கள் பார்க்கும் பொழுது என்னது பேர்டு பிளஸ் மம்மல்ஸ், பறவைகள் மற்றும் பாலூட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா வெப்ப ரத்த ஓட்ட மண்டலங்களை கொண்டது அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கோல்டு பிளட்டட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குளிர்ச்சியான ரத்த ஓட்டம் அந்த உடைய ஒரு உயிரினங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பாருங்க ஃபிஷ், இந்த ரெப்படைல்ஸ், மீன், இந்த ரெப்படைல்ஸ்ல பாம்பு வகைகள், இந்த ஊர்வனம்னு சொல்றோமா இல்லையா, அந்த மாதிரி ஆம்பிபியன்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உருமாற்ற உயிரினங்கள் அப்படின்னா தவளைகள் அதனுக்குள்ளாரெல்லாம் வந்துருங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா முதுகு நான் உள்ள உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதுகு நான் அற்ற உயிரினங்கள்ல எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பாருங்க, ஃபோரிஃபிராயா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஸ்பாஞ்சிகள் சொல்றது, சரிங்களா? ஸ்பாஞ்சிகள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஃபோரிஃபிரேயா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சிண்டாரியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜெல்லிகள், ஜெல்லி மீன்கள் சொல்ற மாதிரி கடல்ல இருக்கு தெரியுமா, ஜெல்லிகள். இது வந்து ஸ்பாஞ்சிகள், இது வந்து பாத்தீங்கன்னா ஜெல்லிகள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா தட்டை புழுக்கள்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதான் பாத்தீங்கன்னா பிளேத்தி லிமிட்டிஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அன்னலைடியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வலைத்தசை புழுக்கள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். மொலுகேசா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னது, இந்த நத்தைகள்லாம் பார்த்திருப்பீங்கல்ல அந்த மாதிரி வார்த்தைகள். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர மீன்கள்னு பார்த்திருப்பீங்களா கடல்ல, அதாவது பாத்தீங்கன்னா எக்டோண்டிரமெட்டா அப்படிங்கிற வார்த்தைகள், ஓகேங்களா? இது எல்லாமே தனித்தனியா இருக்குது. இதுல கடைசியா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்ரோபோடா அப்படிங்கிறது. ஆர்த்ரோபோடாங்கிறது இன்செக்ட், இந்த பூச்சி இனங்கள் மாதிரி இருக்கிறது. ஆர்த்ரோபோடாவிலேயே இங்க பாருங்க இந்த லாஸ்டா இருக்கிறது பார்த்தோன்னா அட்டை வகைகள்னு சொல்றாங்க, சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா மிரோபோடா அப்படிங்கிறது பார்த்தா அட்டை வகைகள். இன்செக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகள், வந்து வெட்டுக்கிளி மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கிறது. அடுத்தது அரச்சண்டேடா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அந்த எட்டுகால் பூச்சிகள் இருக்குல்ல அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரஸ்டாக்கேயா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறால் மீன்கள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி உயிரினங்கள். இப்படிதான் இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம வந்து புரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? இந்த வகைப்பாட்டிகளுடைய படிநிலைகள்னு பார்க்கும்பொழுது இங்க பாருங்க, எப்படி நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்ததுதான் உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம், இப்படிதான் பிரிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல வந்து பாருங்க, இங்க பாருங்க கிங்டம், அப்புறம் ஃபைலம், இந்த கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீன்ஸ், அப்புறம் ஸ்பைசிஸ் அப்படிங்கிறது, சரிங்களா? இந்த உலகங்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்தா தொகுதிங்கிற வார்த்தைகள் வரும். ஸோ இதுல தாவரங்களை பொறுத்தவரை இந்த தொகுதி என்ற இடத்திற்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட வகைப்பாட்டு பிரிவு வந்து பயன்படுத்தப்படுகிறதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. விலங்குகள்ல தொகுதின்னு சொல்றோமா இல்லையா, அங்க தாவரங்கள ஒரு குறிப்பிட்ட அந்த வகைப்பாட்டு பிரிவு பயன்படுத்தப்படுது. மிக குறைந்த நிலையில் உள்ள வகைப்பாட்டு பிரிவு என்னது, சிற்றினம் தான், சரிங்களா? அந்த ஸ்பைசிஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறிய ஒரு அழகு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். மிக பெரிய அழகுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிங்டம்ங்கிறது உலகம்ங்கிறது புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொன்னதுதான் அப்படியே பிக்சரா இருக்கும். ஸோ இதுதான் லாஸ்ட், அப்படியே பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து அனிமல்ஸ் பேஸ் பண்ணி உள்ளது வந்து பார்த்தோன்னா ஹோமோசேப்பியன்ஸுங்கிறது மனிதன் தானே. நம்மளுடைய மனிதனை வந்து ஹோமோசேப்பியன்ஸ் சொல்றோமா இல்லையா, அதில் பாருங்க ஸ்பைசிஸ் சிற்றினம், ஜீனஸ்ங்கிறது பார்த்தா பேரினம், ஃபேமிலிங்கிறது குடும்பம், ஆர்டருங்கிறது வரிசை, கிளாஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு, ஃபைலம்ங்கிறது தொகுதின்னு சொல்றது, கிங்டம்ங்கிறது வந்து உலகம்னு சொல்றது. இதுக்கு அப்படியே ஈக்குவலா பார்த்தீங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸுங்கிறது ஸ்பைசிஸ், ஒரு சிற்றினம். நம்ம என்ன வகையான சிற்றினம், மனிதனுங்கிறது ஹோமோசேப்பியன்ஸுங்கிற ஒரு வகையான சிற்றினம் தான் ஸ்பைசிஸ்ன்னு சொல்றோம். அதே மனிதன் வந்து என்ன ஜீன்ஸ்குள்ளார இருக்கான், அதான் பார்த்தீங்கன்னா என்ன பேரினத்துல இருக்கான் அப்படின்னா ஹோமோங்கிற பேரினத்துக்குள்ளார இருக்கான். அதே மனிதன் வந்து எந்த ஃபேமிலியில இருக்கான் அப்படின்னா ஹோமினியாட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி, அந்த குடும்பத்துக்குள்ளார இருக்கான். அதே மனிதன் வந்து எந்த ஆர்டர் எந்த வரிசையில இருக்கான் அப்படின்னா இந்த பிரைமேட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வரிசையில இருக்கான். அதே மனிதன் வந்து எந்த கிளாஸ் எந்த வகுப்புல இருக்கான் அப்படின்னா மம்மல்ஸ், சரிங்களா? அதாவது பாலூட்டிகள் அப்படிங்கிற ஒரு வகுப்புல இருக்காப்ல. அதே மனிதன் வந்து என்ன தொகுதியில இருக்கான், ஃபைலத்துல இருக்காங்கன்னா என்னது இந்த குரோடாட்டஸ் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்காங்க. என்ன உலகத்துல இருக்காங்க அப்படின்னா அனிமிலாஸ் அப்படிங்கிற ஒரு உலகத்துல இருக்காங்கிறத புரிஞ்சுக்கோங்க, சரியா? இதே பேட்டர்ன்ல தான் இங்க பாருங்க கடைசியா வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்க பாருங்க ஹோமோசேப்பியன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஈகோலை, இந்த எக்ஸ்ரீஸ், அந்த எக்ஸ்ரீஸ் கோலா இருக்குல்ல, இது மூணையும் கொடுத்துருக்கேன். இது மூணையும் ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணி எழுதிக்கோங்க. நான் மேல வந்து ஹோமோசேப்பியன்ஸுக்கு என்ன டீட்டெயில்டா சொன்னனோ அதே தான் ஹோமோசேப்பியன்ஸுக்கு அந்தந்த கேட்டகரிக்கு நேரம் வந்துடும்.
ஆரஞ்சுக்கு கேட்டகரி வந்துடும், எக்ஸ்ரேஸ் கோலைக்கு இந்த கேட்டகரி வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கா, அடாப்டா இருக்கா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்றதை பொறுத்து தான் நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போட முடியும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.